ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். நான் இது முன்னாடியே திறந்துட்டாங்க எங்கள் ஊரில், ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக போகிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போனோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு உள்ளே போனோம். வெளியில் இந்த மாதிரிலாம் போர்டெலாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டியிருந்தாங்க. என்னென்னா நுழைவு கட்டணம் தான் வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்குலாம் 20 ரூபா, சின்னவங்களுக்குலாம் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தா வந்து அங்கே கலைஞரோட சிலை இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு போனோம். அப்படி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்றுத்துக்கும் தனி ரூம் போட்டு அதுக்கு மேலே தலைப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பார்க்கும்போது அழகாக இருந்தது. ரொம்ப அமைதியாக ரொம்ப இதாக போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கலைஞர் அவங்களோட சிறப்புகள்லாம் நிறையா எழுதியிருந்தாங்க. அவங்களோட சிலையெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நிற்கிற மாதிரி, பட்டம் வாங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம், அவங்களோட குடும்ப ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அவங்க கொடி வச்சுருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நிறையா சிலை மாதிரி செஞ்சுருந்தாங்க. தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் அவங்களோட ஃபேமிலிலாம் தனியாக ஒரு ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி போனப்போ இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எழுதுகிற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் லைப்ரரிலாம் இருந்தது. ஆனால் நாங்கள் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் படிக்க முடியல. அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு 6:30க்கு தான் போயிருந்தோமே. 7 மணிக்கெலாம் வந்து அங்கே மூடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே தான் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். நீங்கள் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. 7 மணிக்கெலாம் லீவ் நாளில் 7 மணிக்கு சாத்திடுவாங்களாம். லீவ் இல்லாதப்போ 6:30க்கெலாம் சாத்திடுவாங்களாம். அது சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் லேட்டாக போயிட்டோம். அதனால் எங்களுக்கு கொஞ்ச நாளே தான் பார்க்க முடிஞ்சுது. நிறைய இடத்துல எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்து அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து இதில் போட்டிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸில் எழுதிலாம் இருந்தது. நாங்கள் லேட்டாக போனதுனால கொஞ்சம் அதெல்லாம் படிக்க முடியல. கொஞ்சம் தான் படிச்சுட்டு இருந்தோம். நிறையா இந்த மாதிரி சிலை மாதிரி வச்சுருந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கெலாம். நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது. இந்த மாதிரி அவங்க பட்டம் வாங்குற மாதிரிலாம் ஃபோட்டோ வச்சு சிலை வச்சுருந்தாங்க. நிறையா இந்த மாதிரி இப்போ வாசல்லே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே தேட்டர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நாங்களுமே போய் கொஞ்சம் பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னு சொல்லியிருந்தேனே, அதனால் பாதியிலேருந்து தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால் பாதியோடையே பார்த்துட்டு வந்துட்டோம். சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடுது. நாங்கள் லேட்டாக வந்ததுனால பார்க்க முடியல. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே போய்க்கோங்க. அப்போ தான் எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். நிறையா அவங்களோட நல்லதெல்லாம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நிறையா நடிகர்கள்லாம் பேசுகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே மெய்நிகர் தோற்றம் அப்படின்னு சொல்லி மேலே தலைப்பு போட்டு அங்கே ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் பார்த்தப்போ நிறையா ஏதோ ரூமில் இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. நான் சும்மா தான் ஃபோட்டோ இருக்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கீழே ஒரு டேப் இருந்துச்சு. எல்லோரும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் எடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவையும் காமிக்கும்போது அதோட கதையெல்லாம் சொல்லுது. நிறைய கதை சொல்லுச்சு. அதையுமே கேட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இதை நாங்கள் லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்க்கல. பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரி, கலைஞர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவுமே தத்ரூபமாக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பூச்செல்லாம் இருக்க மாதிரி, உடஞ்ச மாதிரி, மண்பானையெல்லாம் உள்ளே இருக்க மாதிரி, ஒட்டடை மாதிரிலாம் நிறைய செஞ்சுருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே பசில் கேம்லாம் இருந்தது. அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.